இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க 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 அப்படின்னு வர்றவங்கள வரவேற்கிறதுக்கு ஆட்கள் வீடு நிறையா இருக்கும், கூப்பிடுவாங்க வாய் நிறையா. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு, அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோனை பார்க்காங்க. புள்ளக்காடு ஊரா ரூம்குள்ளே வந்துட்டு வரவே மாட்டேங்க, எல்லாம் செல்ஃபோன், ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை பிடுங்கிட்டே அப்படியே பாஞ்சிருவாங்க. ஆமாம், அவ்வளோதான் மேட்ரு. இப்போது இந்த விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை பூரா பதிலாக சொல்லுங்கன்னு சொன்னோமா, எல்லாரும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் பதில் சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கோம்னா 4 பேர்த்தையும் 4 ஃபோன் வச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போல்லாம் பேசுறது யாரும் நம்மக்கிட்ட டைமும் அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு. உறவுகள் வந்தாலுமே கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாருமே அவங்கவுங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு ரூமில் போய் முடங்கிடுறாங்க. கீழே குனிஞ்சு ஃபோனை பார்த்த மாதிரியே தான் போகிறோம். கீழே குடி இருக்கான்னு தெரியாது, எது இருக்கான்னு தெரியாது. அதாட்டு மக்கள் வாட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், பிள்ளைங்க நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்கன்ற ஒரு காரணத்தினால நம்ம மொபைலை கையில் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். நம்ம ஃபுல்லாக கண்ணு கட்டு போமே, படிப்பு தானே முக்கியம், படிங்கன்னு சொன்னால் அதை காது வாங்க மாட்டாங்க. இந்த ஃபோனே வந்தது ரொம்ப குடும்பத்துக்கும் சிக்கல், பிள்ளைகளுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. மொபைல் மூலமாக நிறைய மாணவர்கள் இன்றைக்கு அதில் மூழ்கி போட்டு தேவையில்லாத சில வீடியோக்களை பார்த்துட்டு அவர்களுடைய வாழ்வையும் கெடுத்துக்கிறாங்க. வாங்க விளையாடலாம் சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு சொப்பு சாமான் வாங்கி கொடுத்து அதுங்களுக்கு சோறாக்கி இதுவும் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கும் வந்து நம்ம நேரில் போய் பேச டைம் எடுக்க மாட்டேங்கிறோம், செல்ஃபோன்லேயே பேசிட்டு வச்சிடுறோம். இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டாலே நம்ம வந்து நிறைய குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது இருந்தால் தான் சாப்பிடவே செய்யுதுங்க, என்ன பண்ணுறது? அது நம்ம வீட்டில் இருக்க கணவரே நம்மளுக்கு அப்படிதான் பண்ணுறாரு. அவர் படி செல்லில் படம் புது புது படமாக ஏற்றி வச்சுட்டு பார்ப்பாங்க. செல்பேசியினுடைய பழக்கம் அதிகரித்ததன் விளைவாக நாம் மானுட உறவுகளுக்கு இடையிலான அந்த பழக்க வழக்கங்கள், தொடர்புகள் மற்றும் அதனுடைய உறவு நிலைகள் எல்லாம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகி இந்த மொபைல் ஃபோனோட தீமைகள் ரொம்ப தலை தூக்கி அதிகமாக நிற்குது. முதல்ல நம்ம வெளியில் போய் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் உங்களுக்கு வெளியில் போகிற ஒரு இதே இல்லாமல் போச்சு. நமக்கு எது சரியானதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாத புறந்தள்ளிடணுங்கிறது எங்களுடைய கருத்து. செல்ஃபோனை முறையாக பயன்படுத்தினா அதை விட ஒரு சிறந்த கருவி வேறு எதுவும் கிடையாது.